உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். அல்லேலூயா. இந்த 138 சங்கீதம் தாவீதின் சங்கீதம். இவர் தாவீது தேவனாகிய கர்த்தருக்கு துதி செலுத்துகிறதான ஒரு நன்றி செலுத்துகிறதான ஒரு சங்கீதம். தேவன் மேலே உள்ள நம்பிக்கை, தேவன் மேலே உள்ள ஒரு விசுவாசத்தினால, தேவனை அவர் சார்ந்து கொள்ளுகிறதுனால அவர் துதி செலுத்தி அவருக்கு நன்றி செலுத்துகிறார். அவர் தேவன் மேலே உள்ள நம்பிக்கை நிமித்தமாக கர்த்தர் அவருக்கு எல்லா காரியத்திலும் உதவி செய்கிறார். அவருக்கு எல்லாவற்றையும் ரட்சிப்பாய் முடிய பண்ணுகிறார். அது நிமித்தமாக அவர் கர்த்தருடைய நாமத்தை துதித்து அவருக்கு நன்றி செலுத்துகிறார். முதல் 2 வசனம் வாசிப்போம். அல்லேலூயா. உம்மை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தரை தாவீது அவர் முழு இருதயத்தோடு துதிக்கிறவர். அறகுறையாக இல்லாமல் ஒரு கால் ஆற்றுலையும் ஒரு கால் சேத்துலையும் வைத்து கொண்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் சாராமல் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து அவரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருந்து அவருடைய நாமத்தை துதிக்கிற ஒரு மனுஷனாய் தாவீது காணப்பட்டார். அடுத்த வசனம் சொல்லுது, தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவர்களுக்கு முன்பாக எத்தனையோ தேவர்களும் எத்தனையோ கர்த்தாக்களும் இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் தான் உண்மையான தேவன் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் சொல்கிறார், எல்லா தேவர்களுக்கும் முன்பாகவும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ராஜாக்கள் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா எலியா என்கிறதான ஒரு மனுஷன் எல்லா பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக தனியாளாக நின்று கர்த்தர் ஒருவரே தெய்வம் என்பதை அவர் பறைசாற்றினார். எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. எல்லா தீர்க்கதரிசிகளும் அவருடைய தேவர்களை கூப்பிட்டாங்க. ஆனால் அவைகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. ஆனால் எலியா என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய கர்த்தருடைய நாமத்தை அந்த ஜனங்கள் மத்தியில் மகிமைப்படுத்தினார். அவர் இருக்கிறாரு, அவர் தான் தெய்வம் என்பதை அவர் நம்பிக்கை கொண்டிருந்து அவர் மேலே உள்ள நம்பிக்கை நிமித்தமாக அவர் வேண்டிக் கொண்டார். அவர் தம்மை எல்லா தேவர்களுக்கு முன்பாகவும் அங்கிருந்த எல்லா தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாகவும் தன்னை வெளிப்படுத்தினார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ கர்த்தரை அறியாத ஜனங்கள் சொல்லுவாங்க, அவங்களுடைய தெய்வங்களை முன்னிட்டு சொல்லுவாங்க, அந்த தெய்வங்கள் இருக்கிறது, எல்லா தேவர்களும் இருக்கிறான்னு. நாம் நம்முடைய தேவனை முன்னிட்டு அவர்கள் மத்தியில் நாம் சொல்லும் பொழுது கர்த்தர் தம்முடைய மகிமையை அவர்கள் மத்தியில் வெளிப்படுத்துவார். கர்த்தர் நமக்கு பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சுருக்கிறாரு, அதை சாட்சிகளாக சொல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் நடந்த மாற்றங்களை சொல்லும் பொழுது கர்த்தர் அவங்க மத்தியில் தம்மை உயிர் உள்ளவராக நிரூபிப்பார். அடுத்த 2வது வசனம், உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். நாம் எல்லாருமே கர்த்தருடைய ஆலயத்துக்கு நேராய் நாம் அவரை பணிந்து கொண்டு அவர் நமக்கு செய்ததான கிருபை, நம்முடைய வாழ்க்கையில் அவர் எப்பொழுதுமே உண்மை உள்ளவராகவே இருந்திருக்கிறார். தாவீதின் வாழ்க்கையில் அவர் எத்தனையோ கிருபை, நிச்சயமான கிருபைகளை தாவீதுக்கு அவரை கட்டளையிட்டு இருக்கிறார். ஒரு அற்பமாக எண்ணப்பட்டதான தாவீதை கர்த்தர்
ராஜாவாக ஏற்றி அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி அவருடைய தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வந்து உண்மையுள்ளவராக இருந்தார். அதே போல் அவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் நமக்கு கொடுத்ததான வார்த்தை, நமக்கு அவர் செய்ததான கிருபை, ரட்சித்திருக்கிறார், பாவத்திலிருந்து மீட்டிருக்கிறார். எத்தனையோ வாக்குத்தத்தங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து அதை இம்மட்டுமாய் நிறைவேற்றி வருகிறார். எத்தனையோ பேர் பின்மாற்றம் அடைந்திருக்கலாம், இயேசுவை விட்டு விலகி போயிருக்கலாம், கர்த்தரை தேடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நாம் இம்மட்டும் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறதே அவருடைய பெரிதான கிருபை, அது வந்து அவருடைய உண்மை. அதற்காகவே நாம் கர்த்தரை அனுதினமும் ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு நன்றி செலுத்தணும். அடுத்த 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். நாம் எப்பொழுதெல்லாம் தேவனாகிய கர்த்தரை கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் வந்து நமக்கு மறு உத்தரவு தருகிறவர், நமக்கு செவி கொடுக்கிறவர் என்பதை நாம் வந்து உணர்ந்தவர்களாக இருக்கணும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருள்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால் ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் நாம் அதை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இராதபடிக்கு அதை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போய் நாம் வேண்டும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுத்து நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரச்சனைகள் நிமித்தமாக, பாடுகளின் நிமித்தமாக நம்முடைய ஆத்மாவில் பலன் இல்லாத நேரத்தில் அவர் நமக்கு பலனை தந்து, நாம் அவரை கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு பலனை தந்து நம்மை தைரியப்படுத்துகிறார். நாம் எந்த பிரச்சனையில் கவலைப்பட்டு பயத்தோடு இருக்கிறோமோ அந்த காரியங்கள்லாம் கர்த்தர் நீக்கி போட்டு அவர் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். 8ஆம் வசனம் யாராவது வாசிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்னொரு வேதாமத்தில் என்ன எப்படி போட்டிருக்குன்னா, கர்த்தாவே நீர் வாக்களித்தவற்றை எனக்கு தாரும். நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுத்ததான வாக்கு தத்தங்கள், தேவனுடைய திட்டங்களும் தரிசனங்களும் உண்டு. அவைகளை அவர் நமக்கு கண்டிப்பாக தருகிறவராக இருக்கிறார். நமக்காக அந்த காரியங்களை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய கிருபை எப்பொழுதும் நம்மை தொடர்கிறதா இருக்கிறது. சங்கீதக்காரன் சொன்னது போல், நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். நாம் வந்து அவருடைய கரத்தின் கிரியைகள். அவர் வந்து நம்மை வந்து தம்முடைய கரத்தினால் படைத்திருக்கிறார். அதனால் அவர் நம்ம என்ன பண்ணுவோம், நெகிழ விட மாட்டார். நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தங்களாக இருக்கலாம், நமக்கு கொடுத்ததான தரிசனங்களாக இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான எல்லா காரியத்தையும் அவர் நன்மையாகவே செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் இவர்களுடைய இருதயத்தில் பதிய அப்பா 30, 60, 100 பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்பா, எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க, தேசத்தில் சமாதானத்தை கொடுங்க. தேசத்தை ஆளுகிறவர்களை கர்த்தர் தாமே ஆளுகை செய்து சரியான பாதையில் எங்கள் தேசத்தை நீர் வழி நடத்த வேண்டுமாய், எங்கள் தமிழ்நாட்டை வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். சாட்சி சொல்கிறவங்க சாட்சி சொல்லலாம்.